விழுப்புரம் நகரின் முக்கிய பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். விழுப்புரம் நகரின் மையப்பகுதியில் உள்ளது ஜிஆர்பி பகுதி. முறையாக பராமரிக்காமல் சுகாதாரமற்று காணப்படும் இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு கடந்த சில நாள்களாகவே குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாகவும் இதனால் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்களால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தண்ணி குடிநீர் தண்ணி ஒரு 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 4 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் தண்ணியே வருது. அது வந்தாலும் அந்த சாக்கடை தண்ணி வர அதில் கலந்து பச்சை கலரில் கருப்பு கலர் நொராடிச்சதுனால அது குடிக்கிறதுனால மலேரியா, வைரஸ் காய்ச்சல், டைஃபாய்டு இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு மேலே அரசு மருத்துவமனையில் நிறைய பேர் அட்மிட் பண்ணி சிகிச்சை பெற்றுருக்கிறாங்க. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளிப்பதாகவும் இதனால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போவதாகவும் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு 15-20 நாளாக பெட்டில் இருக்கும். விட்டுலேருந்து ரொம்ப இன்னும் வீட்டுக்கு ஜுரம் நல்லா போல வைரஸால் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 500-1000 குடும்பத்துக்கு மேலே இருக்குது தெருவில். இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தண்ணி அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இது குறித்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி ஆணையர் செந்தில் வேலனிடம் கேட்டபோது குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை கண்டறிந்து விரைவில் சரி செய்யப்படும் என்று தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.